ஹாய்ங்க. ஹாய் எல்லாருக்கும். வெல்கம் டு அவர் சேனல் ஷர்மி வினோ விலாக்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் அகெயின் நம்ம சேனலில் வந்து வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணுறதுக்கு ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி ஒரு வீடியோ என்ன அப்படின்னா வந்து பாம்பே சாம்பார் அது பண்ணுறது எப்படின்னா வந்து நாங்கள் வந்து சொல்ல போகிறோம். ஸோ அதுக்கான வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஏற்கனவே வந்து ஆனியன் வெங்காயம்லாம் சாப் பண்ணி வச்சிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகா, தக்காளி, நாட்டு தக்காளி யூஸ் பண்ணுறோம் நாங்கள். ஸோ நாட்டு தக்காளி யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக நல்ல என்ஹான்சிங்காக இருக்கும். ஸோ அதனால நாட்டு தக்காளி 2 நாட்டு தக்காளி, 2 வெங்காயம், அதுக்கப்புறம் வந்து 4 பச்சை மிளகா. ஸோ இதுதான் வந்து கணக்கு. ஸோ இது வந்து ஒரு 2லேருந்து 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு வந்து குவான்டிட்டி வந்து நம்ம இன்றைக்கி வந்து ரெடி பண்ணிப்போம். ஸோ இதுதான் வந்து தேவையான இது. லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி வந்து மேலே வந்து டெக்கார் பண்ணுறதுக்கு. அடுத்தது வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன், இப்போ நான் வந்து அந்த வீடியோவில் உங்களுக்கு தெரியுது இல்லையா, அந்த டேபிள் ஸ்பூனில் 3 ஸ்பூன் வந்து ஃபுல்லாக வந்து நிறச்சி கடல மாவு எடுத்துக்கலாம். ஸோ கடல மாவு தான் வந்து இதோட மெயின் இன்க்ரீடியன்ட். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு அந்த சாம்பாரோட பாம்பே சாம்பாரோட கன்சிஸ்டன்சி கொடுக்க போகுது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு பேன், இந்த மாதிரி ஒரு பேன் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பேன் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து ஆயில் ஆட் பண்ண போகிறோம். ஆஸ் யூஷுவல் ஆயில் ஆட் பண்ணியாச்சு. ஸோ ஆயில் நல்லா வந்து கொஞ்சம் ஹீட் ஆகணும். அதுக்குள்ளே நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் எடுத்து வச்சிட்டோம். ஸோ இது வந்து ரொம்பவே ஈஸிங்க. ஒரு மேக்ஸ் டு மேக்ஸ் உங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் தான் எடுக்கும் இது ரெடி பண்ணுறதுக்கு. ஈஸியாக ரெடி பண்ணி நம்ம குயிக்காக சர்வ் பண்ணிடலாம். எதாவது கெஸ்ட் வராங்க நம்ம வீட்டுக்கு அப்படின்னா கூட இது வந்து குயிக்காக நம்ம ரெடி பண்ணிட முடியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா கடுகு தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ கடுகு இப்படி நல்லா வெடிக்கணும். ஸோ எப்பயுமே வந்து நீங்கள் கடுகு போடுறப்போ வந்து அது நல்லா வந்து வெடித்து ஒரு கடுகு கூட இல்லாமல் எல்லாமே நல்லா வெடிச்சிடணும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம எப்பயுமே குக் பண்ணணும். இது வந்து நாங்கள் எப்பவுமே ஃபாலோ பண்ணுறது. அதே மாதிரி சீரகம் ஆட் பண்ணிக்கணும். சீரகம் அண்ட் கடுகு. அதுக்கப்புறம் வந்து இந்த மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து பெருங்காயம். ஸோ எந்த சாப்பாட்லேயுமே வந்து பெருங்காயம் போடுறப்ப அதோடய ஃப்ளேவர், அந்த ஸ்மெல் வந்து நல்லா வந்து இம்ப்ரூவ் ஆகி சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க பச்சை மிளகா. ஸோ 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேங்க நாங்கள். ஸோ அந்த 4 பச்சை மிளகாயும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலைஸ் ஆட் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டில் சின்ன குழந்தைங்க இருந்தாங்கன்னா நிறைய கருவேப்பிலை ஆட் பண்ணுங்க. ஏன்னா வந்து குழந்தைங்க அதை வந்து எடுத்து வச்சுட்டு சாப்பிடுவாங்க இல்லையா. இந்த மாதிரி பண்ணுறப்ப அது நல்லா வந்து அது கூட பிளெண்ட் ஆகி அது இருக்கிறதே தெரியாமல் சாப்பிட்றலாம். ஸோ பச்சை மிளகாய் அண்ட் கருவேப்பிலை போட்டு நல்லா வந்து வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா ஆட் பண்ணிவிட்டு வதக்க ஆரம்பிச்சோன்னா ஸோ நல்லா வதக்கணும். உங்களுக்கு தெரியும் இல்லையா, அந்த வெங்காயம் வந்து நல்லா வந்து ப்ரௌனிஷாக வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக அதோட கலர் வந்து மாறி, இப்போ நம்ம வந்து அந்த வெங்காயம் வந்து நல்லா திக்காக இருக்குல்ல, இது நல்லா சாஃப்ட் ஆகணும். அந்த வெங்காயம் சாஃப்ட் ஆகுற வரைக்கும் நம்ம வதக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து அடுத்த இன்க்ரீடியண்ட் வந்துட்டு தக்காளி தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ தக்காளி வந்து அகைன் நான் சொன்ன மாதிரி வந்து நாட்டு தக்காளி வந்து ரொம்ப கம்பல்சரி இந்த இதுக்கு. ஸோ அதே மாதிரி வந்து எவ்வளோ உப்பு வேணுமோ நீங்கள் வந்து கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வதக்கிற டைம்லலாம் நீங்கள் கல்லுப்பு ஆட் பண்ணிட்டீங்கன்னா அந்த சூட்லேயே வந்து அந்த கல்லுப்பு நல்லா மெல்ட் ஆகிட்டு அழகாக அந்த சாப்பாடோட பிளெண்ட் ஆகிடும். ஸோ மோஸ்ட்லி நீங்கள் வந்து பொடி இப்போ கம்பேர் பண்ணுறதோட வந்து நீங்கள் இந்த மாதிரி கல்லுப்பு, ராக் சால்ட் ஆட் பண்ணிங்கன்னா இன்னுமே வந்து அந்த ப்ராசஸிங் இதை வந்து நம்ம கம்மி பண்ணுறோம். ஏன்னா ராக் சால்ட் அகெயின் அதை வந்து ப்ராசஸ் பண்ணி தானே பவுடர் சால்ட்டாக மாற்றுறாங்க. ஸோ நம்ம அந்த ஃபஸ்ட் ஸ்டேஜ்லேயே நம்ம எடுத்துகிறோம். ஸோ ராக் சால்ட் வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்கள் சாப்பாட்டில் வந்து நீங்கள் அதை ஆட் பண்ண மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. அப்புறம் மஞ்சத்தூள். ஸோ மஞ்சத்தூள் வந்து ஒரு ஸ்பூன், ஒரு குட்டி ஸ்பூன் அளவு ஒரு மஞ்சத்தூள். ஸோ ஏன் அப்படின்னா வந்து இந்த டிஷ்க்கு வந்து அந்த கலர் கொடுக்கறது, அந்த ஒரு மாதிரியான எல்லோயிஷ் கலர் கொடுக்கறது வந்து மஞ்சத்தூள் தான். அதுக்கப்புறம் இது வந்து என்னென்னா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இப்போ ரெடிமேடாக கிடைக்கிது. இல்லை நீங்கள் வந்து வீட்டிலே செய்வீங்க அப்படின்னாலும் அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் ஆஃப் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இதை நல்லா ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அது நல்லா அந்த பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் தக்காளி. ஸோ நான் சொன்ன மாதிரி வந்து 2லேருந்து 3 நாட்டு தக்காளி எடுத்துக்கணும். ஸோ அந்த பெங்களூர் தக்காளி ஆட் பண்ணாதீங்க. அதில் வந்து ஒன்றுமே இருக்காது, உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் அந்த எதுவுமே இருக்காது, அந்த ருசியே இருக்காது. அதனால நீங்கள் நாட்டு தக்காளி வந்து ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வந்து இந்த மாதிரி வதக்குங்க. ஸோ நல்லா வதக்குனதுக்கப்புறம் நல்லா அது வதங்கி எல்லாமே வந்து சாஃப்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் வரமிளகாத்தூள். ஸோ பிளெயின் மிளகாத்தூள் இருக்கும் இல்லையா, நீங்கள் எந்த பிராண்ட் வேணால் யூஸ் பண்ணலாம். ஒரு 2 ஸ்பூன் வந்து வரமிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு ஏற்கனவே நம்ம சால்ட் போட்டிருக்கோம். அது இல்லாமல் வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சால்ட் தேவைப்படுதுன்னா இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா வந்து லாஸ்ட்டாக கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது போட்டுட்டு நல்லா இதையும் வந்து நல்லா வதக்கணும். எல்லாமே ஒன்று திரண்டு நல்லா வந்து நல்லா சுண்டை வந்து அது வதங்கணும்.
அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம கடல மாவு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, 2 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக வந்து கடல மாவு எடுத்துருந்தோம். அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நம்ம வந்து கலக்கணும். நீங்கள் ஃபுல்லாக வந்து ஃபஸ்ட்டே தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா வந்து அப்படியே கட்டி முட்டியமாக ஆகிடும். ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 2-3 ஸ்பூன் தண்ணி ஊற்றி 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 நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா பீட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுறப்ப இந்த மாதிரி நல்லா ஒரு தண்ணி மாதிரி வாட்ரி கன்சிஸ்டன்சியில் வந்து இருக்கணும். நல்லா வந்து வாட்ரியாக இருக்கணும். அதுக்கப்புறம் ஸோ இப்போ நம்ம இது கலந்து வச்சுருக்கிற தண்ணியோட மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறது வந்து நம்ம வதக்கியிருக்கோம் இல்லையா, அந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை அதெல்லாம் வதக்கி இது பண்ணியிருக்கோம் இல்லையா, அது கூட ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து இது என்னென்னா வந்து இந்த கடல மாவு நம்ம ஆட் பண்ணோடனே அந்த சூட்டுக்கு வந்து அது நல்லா வந்து கொஞ்சம் திக்காக ஆரம்பிக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி ஆட் பண்ணணும். ஸோ தண்ணி ஆட் பண்ணல அப்படின்னா வந்து ரொம்ப வந்து அந்த சாம்பார் கன்சிஸ்டன்சியில் இருக்காமல் ஒரு மாதிரி சட்னி மாதிரி கெட்டியாக இருக்கும். ஸோ நீங்கள் தாராளமாக வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து அந்த கிண்ணம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த கிண்ண அளவுக்கு வந்து நான் தண்ணி வந்து 1.5 ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் டம்ளர் அளவில் பார்த்தீங்கன்னா 250 ml டம்ளர் இருக்கும் இல்லையா, கிளாஸ் இருக்கும் இல்லையா, அதில் 2 டம்ளர் இல்லை 2.5 டம்ளர் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ இந்த பாம்பே சாம்பார் வந்து என்னென்னா வந்து இது வந்து ரொம்ப ட்ராவல் ஃப்ரெண்ட்லி. இப்போ நீங்கள் எங்கேயாவது இப்போ நீங்கள் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறீங்க, இல்லைனா வந்து ஒரு 2-3 நாள் நீங்கள் அந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறீங்கன்னா கூட இதை வந்து நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகலாம். ஸோ எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு நல்லா வந்து கெட்டு போகாமல் நீங்கள் வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இது பண்ணுறதுக்கும் நமக்கு ரொம்ப டைம் ஆகாது. ஜஸ்ட் 5 to 10 minutes தான், எக்ஸாக்ட்லி 10 minutes, அதுக்கு மேலே கண்டிப்பாக ஆகாது. அதுக்கப்புறம் வந்து மேலே வந்து கார்னிஷ் பண்ணுறதுக்கு நம்ம கொத்தமல்லியை நம்ம ஆட் பண்ணிவிட்டு அந்த சைட்ஸில் எல்லாம் வந்து அந்த கடல மாவு இருக்கு இல்லையா, அது வந்து அந்த மிளகாத்தூளோடு சேர்ந்து அப்படியே டெபாசிட் இருக்குது, அதெல்லாம் வந்து சேர்த்து நல்லா கலந்து விடணும். ஸோ கலந்து விட்டு அப்படியே வந்து சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 to 7 minutes நீங்கள் விட்டிங்கன்னா நல்லா வந்து இந்த மாதிரி வந்து நல்லா திக்காக ஓரளவுக்கு ஏன்னா செமி சாலிடாக வந்து சாம்பார் கன்சிஸ்டன்சியில் நமக்கு கிடச்சிரும். ஸோ இதை வந்து நம்ம தோசை, சப்பாத்தி, இட்லி, உப்மா இந்த மாதிரி வந்து எது கூட வேணாலும் இதை வந்து நல்லா சாப்பிட முடியும். சூப்பராக இருக்கும், பயங்கர காம்பினேஷன், செம்மையாக இருக்கும். ஸோ அடுத்தது கண்டிப்பாக வந்து கடல மாவு சாம்பார், பாம்பே சாம்பார் வச்சாச்சு. அப்போ இதுக்கு வந்து ரைட் காம்பினேஷன் வந்து கண்டிப்பாக வந்து தோசை தான். நல்லா வந்து கிறிஸ்பியாக ஒரு தோசை செஞ்சு இதை வந்து அது கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் தோசை வார்க்கிறப்ப வந்து சாஃப்டாக வார்க்காதீங்க, கண்டிப்பாக வந்து கிறிஸ்பியாக இருக்க மாதிரி பாருங்கள். அப்போ கிறிஸ்பியாக இருக்கப்போ உங்களுக்கு வந்து நல்லா டெம்ப்டிங்காக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஏன்னா இப்போது தோசையும் சாஃப்டாக இருந்து இப்போ சாம்பார் நீங்கள் அது மேலே ஊற்றுறப்போ வந்து அகெயின் ரொம்ப சாஃப்ட் ஆகிடும். ஸோ அதனால் வந்து மோஸ்ட்லி வந்து நல்லா முறுன்னு தோசை நீங்கள் எடுத்திங்கன்னா பண்ணிங்கன்னா வந்து அது கூட சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ நீங்களும் வந்து இந்த பாம்பே சாம்பார் வந்து நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் வந்து எங்கேயாவது ட்ராவல் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை எடுத்துகிட்டு போகலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதே மாதிரி நீங்கள் பேச்சுலர்ஸாக இருக்கீங்க, இப்போ தான் வந்து நீங்கள் காலேஜில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க, இல்லை வந்து ஜாப் போயிட்டுருக்கீங்க, நீங்கள் தனியாக இருக்கீங்க, இல்லை வந்து ஒரு பேச்சுலர்ஸாக இருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஈஸியாக செய்யணும், நிறைய ப்ரொசீஜர் இருக்கக்கூடாது, அதே டைம் வந்து ரொம்ப டைமும் கன்சியூம் பண்ணக்கூடாது, லெஸ் இன்க்ரீடியன்ஸ் வச்சு செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த பாம்பே சாம்பார் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஸோ இதுக்கு நிறைய இன்க்ரீடியன்ஸே தேவையில்லை. கண்டிப்பாக வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் நம்ம வீட்டில் கண்டிப்பாக இருக்குது. எல்லா ஸோ கண்டிப்பாக அந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நம்மக்கிட்ட இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணியே வந்து இந்த சாம்பார் வந்து ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஒரு தோசை செஞ்சு அது கூட வந்து இந்த பாம்பே சாம்பார் வச்சு சாப்பிட்டா அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக உங்கள் எல்லாேருக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும் நாங்கள் நம்புகிறோம். ஸோ நானும் வந்துட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு நாங்கள் ரெடி ஆகிட்டோம் சாப்பிட்றதுக்கு. ஸோ தோசை ப்ளஸ் பாம்பே சாம்பார் சாப்பிட போகிறேன். நீங்களும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.